ஃப்ரெண்ட்ஸ், how are you? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to draw trend line. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் லைன்ங்கிறது என்னென்னா எப்படி நம்ம வரைகிறது, அப்புறம் வந்து அதில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. சில பேர் தப்பாக வரைகிறாங்க ட்ரெண்ட் லைன், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி வரையக்கூடாது. ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. ஹை ஆஃப் தி வேலி ஷுட் பி broken. அதாவது நான் எழுதி காமிக்கிறேன். ஹை ஆஃப் தி வேலி 1 should be broken. இதுதான் ரூல்ஸ் பை வேலி 2. சரி, ஓகே. வேலி 1 என்ன வேலி 1 என்னன்னா, உதாரணமாக மார்க்கெட் வந்து இப்படி வருது, கீழே வருது. ஓகேயா? வந்த பிறகு ஒரு புல்பேக் கொடுக்குது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ கீழே வருது. இதுக்கு பேர் தான் வேலி 1. இதுக்கு பேர் இதுக்கு பேர் வந்து H1 ஹை. அதாவது இது பேர் ஹைட் நம்பர் 1. இதுக்கு இந்த வேலி மாதிரி இருக்குல்ல, வி ஷேப்பில் இருக்குது, அதுதான் வேலி 1ங்கிறது. இப்போ வந்து அடுத்தது மார்க்கெட் என்ன செய்யுது, மேலே இப்படி போகுது. ஓகேயா? இதுக்கு பேர் வேலி 2. இப்போ என்ன ரூல்ஸு, ஹை ஆஃப் தி வேலி 1, இந்த வேலி 1 இருக்குல்ல, இதுதான் வி, இது வந்து வேலி 1 ஷுட் பி broken பை வேலி 2. இப்போ இந்த வி ஃபார்ம் ஆகுதுல்ல, இது ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்ட் ட்ரெண்ட். இப்போ தான் நம்ம ட்ரெண்ட் வரையணும். அதாவது இந்த ஹை 1க்கு இதில் H1 மார்க்கெட் வந்து திரும்ப சொல்கிறேன், இப்படி வருது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் இப்போ வரையக்கூடாது. இப்போ திரும்ப இப்படி ஃபார்ம் ஆகுது. இது வந்து வேலி 1 ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு புல்பேக் கொடுத்துட்டு இது வந்து வேலி 1 ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்ய, வெயிட் பண்ணுங்க. திரும்ப இப்படி புல்பேக் கொடுக்குது, கொடுத்துட்டு இது வந்து H1 ஃபார்ம் ஆகிடுச்சு. இது பேர் H1. H1க்கு ஒன்றும் இல்லை, ஹை H1. ஓகே, ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வரும்பொழுது, அதாவது டபிள்யூ மாதிரி வச்சுங்க, டபிள்யூ இப்படி இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த H1 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே தான் நம்ம என்ன செய்யலாம், ட்ரெண்ட் லைன் வரையணும். இந்த இதையும் கனெக்ட் பண்ணால் தான் ட்ரெண்ட் லைன். ஓகேயா? திரும்ப மார்க்கெட் வந்து இதை டச் பண்ணாக்கா சப்போர்ட் பண்ணி எடுத்துங்க. இது சப்போர்ட், இது வந்து சப்போர்ட். சப்போர்ட் 2. ஓகே, இப்போ புரியுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி தப்பாக எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுன்னு கேட்டாக்கா, சரி, ஓகே, தப்பாக எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுன்னு கேட்டாக்கா, மார்க்கெட் வந்து கீழே வருது, வந்துட்டு ஒரு வேலி ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து வி ஷேப் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது பேர் வேலி 1. வேலி 1 ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய, அடுத்தது என்ன செய்ய, மார்க்கெட் என்ன செய்யணும், ரூல் என்னென்னா, ஹை ஆஃப் தி வேலி 1 ஷுட் பி broken பை த வேலி 2. இப்போ தப்பாக எப்படி வரையணும், இப்படி இங்கே வருது. இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வரையக்கூடாது. ஓகே, இப்படி ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாது. இது தப்பான முறை. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இது வந்து தப்பு. ஓகேயா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ திரும்ப இதுதான் ட்ரெண்ட் லைன் வரக்கூடிய ரூல்ஸ். இப்போ நம்ம வந்து சார்ட்டில் பார்ப்போம். இப்போ நான் வந்து டாட்டா ஸ்டீல் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, டாட்டா ஸ்டீல் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருக்கு, ப்ளஸ் டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்குது. வரலாம். இப்போ வந்து இப்போ இது வந்து இப்போ ரயிலோட எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இது வந்து எவ்வளோ கொடுத்துருங்க. இப்போ வந்து வேலி 1 ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, V1. நம்ம ரூல்ஸ் என்னென்னா, ஒரு மார்க்கெட் கீழே ஒரு புல்பேக் கொடுக்குது, கொடுத்துட்டு இது வந்து வேலி 1. வேலின்னா வேலி மாதிரி இருக்குல்ல, வி ஷேப் 1 ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து H1. இப்போ ரூல்ஸ் என்னென்னா, ட்ரெண்ட்ல நம்ம இப்போ வரையக்கூடாது. இந்த வேலிக்கு இதில் இந்த ஹை இருக்குல்ல, H1 வந்து பிரேக் பண்ணுது அடுத்த வேலி. இப்போ பாருங்கள், இது வரையும் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் இப்போ இங்கே வரையலாம். ட்ரெண்ட் வரையலாம். ஓகேயா? ட்ரெண்ட் லைன் வந்து இது H2. இந்த இதையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரையும்.
ஓகேயா? சரி, ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்னொரு வேலை கொடுத்துருச்சு. அது வந்து இப்படி போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் நீங்கள் ட்ரெண்ட் லைனு இதை வந்து இங்கே மாற்றிடணும். ஓகேயா? ட்ரெண்ட் லைனை இது இதோடு இருக்கிறது வரையும் என்ன செய்யணும், ட்ரெண்ட் லைன் வந்து இதோடு இதை கிளம்ப 2 நேரம் போகணும். எப்போ மார்க்கெட்டில் வந்து அடுத்த வேலியில் வந்து வேலி 3, இது வந்து வேலி, இது வந்து V2, இது வந்து V3. வேலி 3ல வந்து சப்போர்ட்டு இதுவரை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதோடு கனெக்ட் பண்ண வேண்டியது. அதாவது ட்ரெண்ட் லைனுக்கு வந்து 2 வேலி வேணும். ஓகேயா? இதுதான் முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு வந்து 2 வேலி வேணும். அப் ட்ரெண்ட். ஓகேயா? அப்புறம் இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டில் பார்ப்போம். இப்போ அதே ஸ்டாக் நான் எடுக்கிறேன். டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பீக் கொடுக்குது. இது பேர் பீக் 1. இது வந்து பீக் 1. அதாவது அப் ட்ரெண்டுக்கு வந்து வேலி 1 சொல்லுவோம். டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பீக்கும்போம். இது வந்து பீக் 1. மேலே வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. வெயிட் பண்ணி இப்போ அப்புறம் வந்து ஒரு புல்பேக் கொடுக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யணும், இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த S1 சப்போர்ட், இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்ட் லைன் வேலிட். இப்போ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பீக் 2, பீக் 1, இது வந்து பீக் 2. இப்போ என்ன செய்யலாம், ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ இங்கே வந்து இங்கே வரையணும். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி வரையணும் ட்ரெண்ட் லைன். ஓகேயா? அப் ட்ரெண்டுக்கு வந்து 2 வேலி தேவைப்படும், டவுன் ட்ரெண்டுக்கு வந்து 2 பீக்கு தேவைப்படும். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதேபடி இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து திரும்ப இந்த புரியாக்கிட்ட இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். இன்னொரு வாட்டி பார்த்தாக்கா உங்களுக்கு எல்லாமே கிளியராக டவுட் ஆகிடும். தேங்க்யூ.